ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து லிவர் பேன்கேக் செய்யலாம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கு பேன்கேக் அதுக்கு ஒரு 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 கிளாஸ் அவல் எடுத்துருக்கிறேன். மிக்சியில் அரைக்கிறதுக்கு அரை கப் ரவை எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக, ஏன்னா உப்பு இல்லை நல்லா இருக்காது. கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்சு சர்க்கரை சேர்த்து இதை அரைச்சிங்கன்னா அந்த பேன்கேக் வந்து மேல் பாகமும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. ஒரு 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 கிளாஸ் அவலும் அரை கப்பு அரை கிளாஸ் ரவையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம மாவை சேர்த்து பேன்கேக்கு மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இது சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் பட்டரு. இப்போ இதில் நம்ம உப்பு ஏற்கனவே சேர்த்து அரைச்சதுனால உப்பு தேவையில்லை. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி சின்னதாக பவுடர் பண்ணி கட் பண்ணி போட்டு கொத்தமல்லியை இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. 4 உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம் நம்ம. இப்போ இதை வந்து உருட்டி வச்சுக்கணும். 4 இதுக்கு உருட்டி வச்சுருக்குறோம். இப்போ சிக்கன் லிவர் ஃப்ரைக்கு தேவையான லிவர் ஸ்டஃபிங் தேவையான பொருளை பார்த்துடலாம். இது வந்து சிக்கன் லிவர் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சோம்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேக வச்சு மசித்து எடுத்துருக்கிறேன். அப்புறம் 2 வெங்காயம் வந்துட்டு சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். வேணுன்றவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா சேர்க்கல, காரம் ஜாஸ்தின்றதுனால இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். லிவரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரை செய்கிறதுக்கு பேன் எடுத்தாச்சு. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ சாப்பிடு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினா போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சது. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் லிவர் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு சிக்கன் லிவர் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பிட்டு சிக்கன் லிவர் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு அப்புறம் நம்ம வதங்கிட்ட பிறகு மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான மசாலாங்க சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாவில் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் உப்பு கரெக்டாக சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இது வந்து ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன்னு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். மொத்தம் 3 போட்டுருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கவுச்சி வாடை வராமல் இருக்கிறதுக்கு. கவுச்சி வாடை ஒன்றுமே வராது. அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்துக்கலாம். ஏன்னா லிவர் வேகணும்னு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்சம் நேரத்தை ஆகும். ஏன்னா லிவர் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக எடுக்கணும். சீக்கிரம் ரொம்ப நேரம் வச்சுன்னா ரப்பர் மாதிரி டேஸ்ட் இருக்காது. அது இப்போ ரொம்ப சீக்கிரம். இப்போ இஞ்சி பூண்டு வச்சு சேர்த்தாச்சு. இப்போ இது பச்சை வடை போகிறதுன்னு வதங்கினா போதும். அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பைண்டிங்க்கு மட்டும். அதனால் ஒரு உருண்டை எடுத்து இப்போ நான் தட்டிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சுட்டு நம்ம பண்ணலாம். ஸ்டஃபிங்கை வச்சுட்டோம். நம்ம ஒரு கவர்லேயோ, இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் கவர் தான். அது நல்ல கவர் தான். அதனால இதில் வந்துட்டு நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு, ஏன்னா கையில் கொஞ்சம் ஒட்டும். நம்ம எண்ணெய் இல்லாமல் எல்லாம் செய்கிறதுனால அதிகம். அதனால் இப்படி செய்கிறோம். நம்ம இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். அதுலேயே அந்த பேப்பர்லேயே நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. வந்து இந்த சைடு கவர் எடுத்து நம்ம எதுவுமே தேவையில்லை, நம்ம கையை யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த கவர் மூலியமாகவே நம்ம வச்சு. இப்போ நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சதுனால என்னால் முடியலை. நீங்கள் வந்து அப்படியே செஞ்சுக்கலாம், கவர்லேயே செஞ்சுக்கலாம். சிக்கன் லிவர் பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்னு சும்மா சொல்லலை. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்க லிவர் சாப்பிடாதவங்க கூட இதில் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயில் பொரிக்க வேண்டாம். அவன் மைக்ரோவனில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பப்ஸு சாப்பிட்ற டேஸ்ட்டே தான் இருக்கும். இது லிவர் போட்டிருக்கீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. சூப்பராக இருக்கும்.